இச்சை அடக்கத்தை பத்தி பவுல் பிரசங்கம் பண்ணாரு. ஒரு ராஜாவும் ராணியும் உட்காந்து கேட்டாங்க. பிரசங்கம் சூடு பிடிச்சு போகும்போது ராஜா சொன்னா, நான் பிரசங்கம் என்ன செய்றேன், பிறகு கேட்கிறேன். இச்சை அடக்கத்தின் பிரசங்கம் ரொம்ப டஃபா இருக்கு, என்னால முடியல, நான் என்ன செய்றேன், பிறகு கேட்கிறேன். இன்னைக்கு அப்படித்தான் ஒரு சில பிரசங்கங்கள் ஒரு சிலருக்கு ஒத்துக்கொள்ள முடியல. யோவான் 11:4. இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். சில இன்சிடென்ட்கள் நடக்கும் பொழுது அது எதனால, எதற்காக தேவன் அதுல வெயிட் பண்றாரு, தேவன் எதற்காக இந்த விஷயத்துல தீவிரமாய் கிரியை செய்கிறது இல்ல, என்ன காரணம் என்ன என்பதை நாம் முதலாவது அனலைஸ் பண்ண வேண்டும். ஏன், எதற்கு என்கிற ஒரு கேள்வியை நாம் சரியான விதத்தில் கேட்டு அதனுடைய பதிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வியாதி நேரத்திலேயே தேவனுடைய திட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானது. நமக்கு வருகிற பிரச்சனைகள் எதற்காக வருகிறது, ஏன் தருத்தரம் வருது, ஏன் தடைகள் வருகிறது, ஏன் பலவீனம் வருகிறது, ஏன் நமக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது என்பதை முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை விளங்கி கொண்டால் அந்த போராட்ட நேரங்களிலே அவன் தடுமாறாமல் கர்த்தருக்காக நிற்க இயலும். நம்முடைய மெசேஜுக்கு நாம் வருவோம். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை அண்டை வந்தார். அந்த கல்லறை ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு சொன்னார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள். உன்னுடைய வாழ்வில் நடுவிலே இருக்கிறதான கல் ஒரு தடை. இப்பொழுது லாசருவுக்கும் இயேசுவுக்கும் நடுவே அந்த கல் இருக்கிறது. லாசருவுக்கும் அவருடைய சகோதரிகளுக்கும் நடுவே அந்த கல் இருக்கிறது. அந்த ஊராருக்கும் லாசருவுக்கும் நடுவிலே ஒரு கல் இருக்கிறது. இப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரத்தில் இருக்கும் பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள். யார் எடுத்து போடுவது? ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவை நான் எழுப்ப முடியும். உடனே அவங்க சகோதரி சொல்றாங்க, ஐயா கல்லை எடுத்துட்டா உள்ள இருந்து அந்த பேட் ஸ்மெல் பயங்கர, அந்த பிணவாட நாரி போயிருக்குமே, அது பயங்கரமா இருக்குமேன்னு தான் சொல்றான். கல்லை எடுக்கிற விஷயத்துல அவளுக்கு ஒரு போராட்டம் இருந்தது. நாற்றம் எடுக்கும், அந்த இடத்துல நிக்க முடியாது. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரரோ செத்து போயிட்டான், இல்ல உலகத்துல ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு சரியான விதத்துல சுத்தம் பண்ணி பதம் பண்ணாம நம்ம வச்சிருந்தோம் சொன்னா ஒரு சர்டன் டைமுக்கு பிறகு அவங்க கூட பிறந்த அவனை பெத்த தாய் கூட அந்த இடத்துல நிக்க முடியாது, நிக்க முடியாது. அவ்வளவு நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். மரித்த சரீரத்துக்கு அப்படித்தான் தன்மை. அப்படி இருக்கும்போது இவ சொல்ற கல்லை எடுக்க வேண்டாம் ஆண்டவரே, கல்லை எடுத்துட்டு என்ன செய்யும், நாரும், அதை சகிக்க முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு, கல்லை எடு. நாடுறது ரெண்டாவது விஷயம். அற்புதம் செய்யணும்னா, அந்த இடத்துல தேவன் கிரியை செய்யணும்னா நீ அந்த கல்லை என்ன செய்யணும், எடுக்கணும். 41ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, கல்லை எடுத்து போட்ட உடனே இயேசு கண்களை ஏறெடுக்க ஆரம்பித்தார். நீ அந்த கல்லை எடுக்காத வரை அந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் அற்புதத்தை செய்யக்கூடாதபடி உன்னுடைய வாழ்வில ஏதோ ஒரு கல் இருக்கு. தேவன் உனக்காக கிரியை செய்ய முடியாதபடி நடுவுல ஒரு கல் இருக்கு. இந்த கல்லை எடுத்தாதான், அந்த கல்லை எடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. கல்லை புரண்டு போனா என்ன செஞ்சிடும், ஓடிடும். ஆனா அந்த வேலையை செய்யறது தேவன் அல்ல, அந்த வேலையை செய்ய வேண்டியது நீங்களும் நான். அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்வில் இருக்கிற இந்த கல்லை நீ எடுத்தால்தான் தேவன் தன் கண்களை ஏறெடுத்து உனக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல நிகழ்த்த முடியும். அதனால இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில கல்லுகளை நான் உங்களுக்கு முன்பாக காட்ட விரும்புகிறேன். ஒருவேளை ஏன் இன்னும் எழும்பல,
இன்னும் ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் அதிசயம் நடக்கல, இன்னும் எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, இன்னும் ஏன் எனக்கு வாழ்க்கை அமையல, இன்னும் எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல, இன்னும் ஏன் எனக்கு இந்த வியாதி தொடர் வியாதி போல பிடிச்சிட்டு இருக்கு, இன்னும் எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகாம நான் மன்றாடிக்கிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு தவிப்பு உங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட தவிப்பு நேரங்கள்ல ஒருத்தர் உங்களுக்கு கண்டோலன்ஸ், அதாவது ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. ஐயோ கஷ்டப்படுறியா, ஐயோ என்ன பண்றது, எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கு, இப்படி சொல்லிட்டு போவாங்க. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு ஊரே புறப்பட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்று முந்தைய வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஊரார் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 11:19. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் ஆறுதல் சொல்லும்படியாக ஊரார்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன ஆறுதல் சொன்னாலும் நீ கல்லை எடுக்காத வரைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. கல்லை எடுக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். யார் எடுப்பது? நீ தான் எடுக்கணும், நான் தான் எடுக்கணும். நாம் செய்ய வேண்டிய பகுதியை நாம் செய்யும் பொழுது தேவன் தான் செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்வார்? அவர் செய்வார். நிபந்தனைக்கு உட்பட்ட தேவன். நீ கல்லை எடுக்கணும், அவர் அவனை உயிரோடு எழுப்புவார். நீ கல்லை எடுக்காத பட்சத்தில் அவன் உள்ள நாரி போய் அப்படியே இருப்பான். உன்னுடைய குடும்பத்தின் அற்புதங்களுக்கு நீ ஒரு வாசலை திறக்கணும். தேவன் கிரியை செய்கிறதற்கு நீ அங்க ஒரு வழியை திறக்கணும். தேவன் உள்ளே வருகிறதற்கு நீ இடத்தை உண்டு பண்ணணும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். அப்படியானால் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கல்லை எடுத்து போடுங்கள். அந்த ஜனங்கள் உடனடியாக, மார்த்தாள் மரியாளுக்கு கூட விசுவாசம் இல்ல, அவங்க சொல்றாங்க இல்ல நாரிரும், அப்படித்தான் அவங்களுடைய அறிவு தென்பட்டுச்சு. ஆனா இயேசு சொன்னார், நீ மகிமையை காண்பாய். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க சுத்தி இருந்த ஜனங்கள்லாம் ஓடி போய் மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். உடனே அந்த ஜனங்கள்லாம் ஓடி போய் மகிமையை காண்பாயின்னு சொல்றாரு. ஏனென்றால் அவர் மரித்தோரை எழுப்பி இருக்கிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் தேவகுமாரன். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஜனங்கள்லாம் ஓடி போய் கல்லை எடுத்துட்டாங்க. கல்லை எடுத்த உடனே அவர் ஒரு பிரேயர் பண்ணிட்டு வெளியே வா என்கிற ஒரு சத்தத்தை கொடுத்தார். அந்த சத்தம் சீலைகளால் சுட்டப்பட்டிருந்த மனிதனை அப்படியே தூக்கி கொண்டு வாசல்ல நிறுத்தியது. அதுக்கு பிறகு சொன்னாரு, அவன் கட்டெல்லாம் அவிழ்த்து விடுங்கள்னு சொன்னார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் இந்த கல்லை எடுக்கணும். நாற்றத்தை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க, உங்களுடைய தோல்வியை பத்தி சிந்திக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில வந்ததான மரணத்தை பத்தி சிந்திக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில வந்த விழுகையை பத்தி சிந்திக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில வந்ததான தடுமாற்றங்களை பத்தி சிந்திக்காதீங்க. எடுத்தா நாருமே, இப்படி ஆயிருமே, அப்படி ஆயிருமே, எல்லாரும் ஓடிடுவாங்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கல்லை எடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தேவன் செய்கிற காரியம் என்ன? ஒருவேளை நாம நினைச்சிருக்கலாம், அவங்க நாரிரும் தான் மூடி வச்சிருந்தாங்க, இல்லைன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மூடி வைக்க மாட்டாங்க, அதை திறந்து கூட வைக்கலாம். ஆனா நாரிடும், கெட்டு போயிடும். நம்ம ஏன் ஃப்ரீசர்ல வைக்கிறோம்? ஏன் ஃப்ரீசர்ல வைக்கிறோம்? பாடியை கூட ஒரு மணி நேரம் நிற்கும், இல்லாவிட்ட கூட 2 நாள் கூட வைக்கலாம். ஏனென்றால் அது ஒரு சர்டன் டைமுக்கு மேல வச்சா நாரிரும்னு தெரியும். அதனால அதை ஃப்ரீசர்ல வச்சு நம்ம பதப்படுத்தி பாதுகாக்கிறோம். அதுபோல ஃப்ரீசர்ல வச்சு கல்லறையில வச்சிருந்தா அதை எத்தனை நாள் வைக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு? வெளியே நாற்றம் அடித்து விடும். நாற்றம் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அதை மூடி வச்சிருந்தாங்க. வேணும்னு அவங்க மூடி வைக்கல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிற இந்த கல்லை எடுத்து போடு. உனக்கும் அற்புதங்கள் செய்ய முடியாத அளவு நடுவில் இருக்கிறதான கல். இந்த கல்லுன்னா என்னங்கிறத நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த கல்லை எடுத்து போடாத பட்சத்துல எதுவுமே நடக்காது. நீங்க ஒருவேளை இயேசுவை கல்ற வரைக்கும் கூட்டு போலாம், உங்க வீட்டுக்கு கூட்டு போலாம், உங்க கம்பெனிக்கு கூட்டு போலாம், உங்க படுக்கை அறைக்கு கொண்டு போலாம், உங்களுடைய ஊழியத்துல கூட்டு வரலாம். நீங்க எங்கெங்க போனாலும் இயேசுவை நீங்க கூட்டு போலாம். ஆனா அற்புதம் செய்யணும்னா நீங்க என்ன செஞ்சாகணும்? கல்லை எடுத்தாகணும்.
கல்லறை வரைக்கும் கூட்டு போயிட்டு அங்க பூஜை பண்ணிட்டு வர்றதுக்கா? கல்லறையில போய் பால் ஊத்திட்டு வர்றதுக்கா? கல்லறையில போய் மெழுகுவத்தி கொளுத்திட்டு வர்றதுக்கா? கல்லறையில போய் மாலை போட்டு வர்றதுக்கா? எதுக்கு நீ கல்லறைக்கு போற? என்ன காரணத்துக்காக நாம் கல்லறை போக வேண்டும்? இங்கே அற்புதம் நடக்கணும். நீ அந்த கல்லறைக்கு போன இயேசு அங்க போயிட்டு இந்த கல்லறையில தான் வச்சீங்களா, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அவர் சொன்னார், கல்லை எடு. இந்த கல்லை எடுத்தால் நான் இந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு சில காரியங்களை தேவன் நாம் செய்ய முடியாக எதிர்பார்க்கிறார். சில காரியங்களை நீ எடுத்து போட முடியாத கல்ல இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியும் புரட்ட முடியும். உன்னால முடியாத காரியங்களை தேவன் தன்னாலே செய்து உனக்கு காண்பிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இங்க இயேசுவின் சரீரத்தை இந்த யோசேப்பு எடுத்து கொண்டு போய் தான் கல்லறை கன்மலையில வெட்டியிருந்த புதிய கல்லறையில அழகாக கொண்டு போய் வச்சுட்டு பிரச்சனை அதிகமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனே ஒரு பெரிய கல்லை எடுத்து மூடி வச்சுட்டான். சாதாரண கல் அல்ல, பெரிய கல். 2-3 பேர் சேர்ந்து புரட்ட முடியாத அளவு ஒரு பெரிய கல்லை அந்த இடத்துல புரட்டி வச்சுட்டான். சில நேரங்களில் பிரியமானவர்களே, நாமே சில தடைகளை உண்டு பண்ணி விடுகிறோம். தேவன் கிரியை செய்ய முடியாதபடி அறியாமலோ அறிந்தோ சூழ்நிலைகள் மத்தியில சில நேரத்துல நாமே சில நேரங்கள்ல கல் எடுத்து வச்சிடறோம். நம்ம சில பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு யோசிப்போம், சார் நான் தான் நெஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோமா? நான் தான் இந்த விஷயத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இந்த காரியம் வேற மாதிரி பண்ணிருக்கலாம், நான் யோசிக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதே போல இந்த மனுஷன் பயங்கரமான பிரச்சனையில சிக்கி ஜனங்கள் யாரும் அடக்கம் பண்ண வராத சீசர்கள் எல்லாம் ஓடி போன நேரத்துல இவன் போய் பிலாத்துவினிடத்துல பெர்மிஷன் வாங்கி நேர போய் இயேசுவின் சரீரத்தை எடுத்து ஒரு பெரிய பாதுகாப்பின் சிந்தையோடு எடுத்துட்டு வந்து வச்சான். வச்ச போது என்ன செஞ்சுட்டான், யாரும் ஏதாவது பண்ணிடக்கூடாதுட்டு ஒரு பெரிய கள்ளத்துக்கு புரட்டி வச்சுட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்ய முடியாதபடி நாமே சில நேரங்களில் தடையாகவே மாறிடுறோம். நாமே சில காரியங்களை செஞ்சு வச்சிடறோம். பாருங்க, ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, இறங்கிச்சு, தடம் புரண்டுச்சு. கீழே விழுந்ததுல எல்லா டோரும் லாக் ஆயிடுச்சு. மற்ற பெட்டியில எல்லாம் நொறுங்கி எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த பெட்டியில உள்ளவங்க எல்லாம் காயப்பட்டாங்க, ஆனா உயிரோடு இருந்தாங்க. நீங்க கடந்த காலங்களில் படிச்சிருக்கலாம். இப்ப என்ன நடந்துச்சு, இப்போ உயிரோட அவங்க இருக்காங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, காப்பாத்திருவோம்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ அந்த டோரை திறக்க முடியல, அதனால வெல்டு பண்ணி என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய கதவு அளவுக்கு ஒரு வெல்டு பண்ணி எடுத்துடலான்ட்டு வெல்டு பண்ணாங்க. பாருங்க, பட்டுன்னு தீ பிடிச்சு மொத்த கேரேஜ் நெஞ்சிருச்சு, தீ பிடிச்சிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே உயிரோடு இருந்த அவ்வளவு பேரும் கருகி செத்தான். இது கடந்த காலங்களில் நடந்த ஒரு விபத்துல நடந்த ஒரு காரியம். அவ்வளவு பேரும் உயிரோடு இருந்தாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக செய்ய போன ஒரு காரியம் எப்படி மாறிடுச்சு, ஒரு துர்ச்சம்பவமாக மாறினது. அதுபோல சில நேரங்கள்ல நம்ம அறியாமலே நாமே சில பெரிய கல்லை புரட்டி வச்சிடறோம். இதுதான் இயேசுவின் காரியத்தில் நடந்தது. நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களா? கடந்த காலங்களிலே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாதபடி நீங்களே பெரிய கள்ளத்துக்கு வச்சுட்டு போயிட்டீங்க. ஆனா என்ன நடந்துச்சு, அடுத்த நாள் காலையில இல்லாவிட்டால் ஆயத்த நாள் முடிந்து அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த முக்கியமான நாள்ல மரியாளும் இன்னொரு பெண்ணும் ஓடி வராங்க. வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு சிந்தை, நம்ம சுகந்த வர்க்கம் எடுத்துட்டோம், என்னெல்லாமோ ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம், ஆனா இப்ப யாரும் நம்ம கூட இல்ல, இந்த பெரிய கல்லை எவன் புரட்டுவான்? இது ஒரு கொஸ்டின். வாசிங்க மத்தேயு 27, எதுனாலும் வாசிக்கலாம். மார்க் 16:3-4 கூட இருக்கு. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த பெண்களால் அதை புரட்ட முடியல. இதை செஞ்சவன் ஒரு துரோகி அல்ல, ஒரு பாவி அல்ல. சீசர்கள் எல்லாம் ஓடி போன போது இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு போய் போல்டா பிலாத்துட்ட பேசி இயேசுவின் சரீரத்தை இறக்கி அடக்கம் பண்ணான். அவனு நிக்கதமும் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் அருமையாக மரித்த இயேசுவின் சரீரத்தை ஒரு கல்லறையில வச்சுட்டாங்க. இந்த கல்லறை இந்த யோசேப்பு தனக்காக கட்டி வச்சிருந்த ஒரு கல்லறை.
தான் செத்தா இந்த கல்லறையில வைக்கணும்னு தான் குடும்பத்துல சொல்லி வச்சிருந்தான். ஆனா இப்ப பார்த்தா இயேசுக்கே அந்த கல்லறையை கொடுத்துருன்னு கொடுத்துட்டான். கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக அவன் தன்னுடைய அறியாமையினால எரிஞ்சிட்டான், ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுட்டான். ஒருவேளை உன் குடும்பத்துக்காக நீ நன்மை செஞ்சிருப்ப, இல்லாவிட்டா உன் குடும்பத்துக்காக நீ சாதகமா ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒன்று செஞ்ச, அது என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய கல்லா வந்து அடைச்சிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல எவன் புரட்டி தள்ளுவான்? லாசருவின் கல்லறையில் இருந்த கல்லை எடுத்து போடு என்று இயேசு சொன்ன பொழுது அந்த ஜனங்களுக்கு எடுத்து போட முடிந்தது. ஆனா சில கல்ல உன்னாலையும் என்னாலையும் எடுத்து போட முடியாது. ஏனென்றால் நம்முடைய சக்திக்கும் நம்முடைய பலத்துக்கும் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய அனுபவத்துக்கும் மிஞ்சின சில போராட்டங்கள் இருக்கிறது. நம்ம பிரயாசப்படுறோம், முடியல. ஜெபிச்சு பார்க்கிறோம், முடியல. உபவாசம் போட்டு முடியல. என்னெல்லாமோ பண்ணியாச்சு. அழுகுறோம், கண்ணீர் விடுறோம், துக்கப்படுறோம், வேதனை போடுறோம், முழங்கால் போடுறோம். ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்துட்டு கடைசியில நம்ம திகைச்சிடுறோம். என்ன எப்படி நடக்கும், இது எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தவிப்புல இருக்கும் பொழுது தேவன் அந்த தவிப்பை கண்டு எவன் புரட்டுவான் என்று அவர்கள் வந்தபோது மத்தேயு 28:2 கர்த்தர் தூதனை வைத்து புரட்டினார். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்க அருமையான சகோதரனை சகோதரியே, உன்னுடைய வாழ்வில் உன்னால் உனக்கு முன்பாக இருக்கிற கல்லை புரட்டி தள்ள முடியாத பட்சத்தில் தேவன் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டார். பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி உனக்காக அந்த கல்லை புரட்டி தேவன் அற்புதம் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. உன்னால முடியல, என்னால முடியலங்கிற சில காரியம் இருக்கு. ஆனா அதை தேவனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. உன்னால முடியலங்கிற பட்சத்துல வரும் பொழுது உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் முடியாததை என்னுடைய ஆவியினால் ஆகும். அதுதான் தேவன். உன்னால முடியலங்கிற கட்டத்துக்கு நீ வந்துட்டீனா அந்த இடத்துல தேவன் தான் இருக்கிறங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் வந்தா கல்ல பட்டுன்னு ஒரு சும்மா ரொம்ப ஈஸியா தள்ளி விட்டு அது மேல உட்கார்ந்துட்டான். எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்றைக்கு ஒன்று நீ அந்த கல்லை எடுத்து போட வேண்டும், இல்லாவிட்டால் தேவ தூதன் அந்த கல்லை எடுத்து போட வேண்டும். அடுத்ததாக ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது 29ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்துல ராகேல் தன்னுடைய தகப்பனுடைய ஆட்டை மேய்த்து கொண்டு அங்கே வருகிறாள். அங்கே கிணற்றின் கல் அடைக்கப்பட்டிருந்தது. வாசியுங்கள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். கல்லை புரட்டினால் உன்னுடைய மரணத்தை, சூழ்நிலைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். சில பாவத்துல நீ சிக்கி இருக்கிறார். சில இடங்கள்ல உனக்கு ஆவிக்குரிய மரணங்கள் சம்பவித்திருக்கிறது. சில இடங்கள்ல நீ வெளியரங்கமான தோல்வியை சந்தித்திருக்கிறாய். உன்னுடைய தோல்வி ஊராருக்கும் சபையாருக்கும் தேவனுக்கும் தெரியும். இந்த தோல்வி மாற வேண்டுமானால் மரித்த உன்னுடைய ஆவிக்குரிய தன்மை, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். ஜபிக்க முடியாம, விசுவாசிக்க முடியாம, நம்பிக்கையை உனக்கு பெற்றுக்கொள்ள முடியாம, பரிசுத்தமாய் வாழ முடியாம, பலவிதங்களில் நாரிப்போன தன்மையில இருக்கிற உன்னை நீ கல்லை எடுத்து போட்டால் உன்னுடைய மரணத்தை ஜீவனாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய மத்தியில உண்டு. இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில யார் நம்முடைய கல்லை புரட்டுவார், இயேசுவை எப்படி நான் பார்ப்பது என்று நீ தவிப்போடு இருந்து உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களிலே நீ தவித்தால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி புரட்டி இயேசுவை உனக்கு காண வைப்பார். மூன்றாவது, இங்கே ராகேல் தன்னுடைய ஆடுகளோடு இங்கே புறப்பட்டு வருகிறாள். தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அவள் இங்கே வருகிறாள். வந்த பொழுது அவளால உடனடியாக தண்ணீர் காட்ட முடியவில்லை. காரணம், எல்லா ஆடுகளும் சேர்ந்த பின்பு, எல்லா மேய்ப்பர்களும் வந்த பின்பு என்ன செய்வாங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த கல்லை என்ன செய்வாங்க? புரட்டுவாங்க. இவங்க புரட்டின பிறகு அதுக்கு பிறகுதான் ஆடுக்கு தண்ணி காட்டுவாங்க. 29:8. அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். எப்படி இருக்கும்? எல்லா மேய்ப்பரும் சேர்ந்து
எல்லா ஆடுகளும் அங்க வந்து சேர்ந்த பின்பு இப்ப கல்ல புரட்டுவாங்க. கல்ல புரட்டின பிறகு வரிசையா ஆடுகளுக்கு தண்ணி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்த பிறகு அவங்கவுங்க தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குட்டையை குழப்பிட்டு போயிடுவாங்க, தண்ணியை கெடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லாவிட்டா தண்ணி இல்லைன்னா ஷேர் பண்ணி குடிக்க விட மாட்டாங்க. இவங்க வாட்டுக்கு எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு தன்மை போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்காக கல் வச்சிருந்தாங்க. வந்த உடனே எல்லாரும் வந்த உடனே மொத்த மேய்ப்பொருளும் சேர்ந்து கல்ல புரட்டுவாங்க. தண்ணி குடிச்ச உடனே கல்ல மூடிடுவாங்க. ஏன்னா அந்த தண்ணீரை யாரும் நஷ்டப்படுத்திடக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது, அசுத்தப்படுத்திடக்கூடாதுன்னு ஒரு நல்ல நோக்கம். ஆனா இப்போ யாக்கோபு அந்த இடத்துக்கு வர்றான். யாக்கோபு சொல்றான், இவ்வளவு நேரம் காத்து கிடந்து எல்லா மேய்ப்பொருளும் வந்து எல்லா ஆடும் வந்து அதுக்கு பிறகு கல்ல புரட்டி அதுக்கு பிறகு தண்ணீர் காட்டி வீட்டுக்கு போறதை விட இப்ப உடனே திறந்து தண்ணி காட்டிட்டா கூட கொஞ்ச நேரம் ஆடுகளை மேய விடலாமே. 7ஆம் வசனம். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இதுதான் அவனுடைய திட்டம். ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவன் பார்த்தான், இனி மேய்ப்பொருளும் வரல, இந்த பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள். இவன் உடனே என்ன பண்ணிட்டான், பட்டுன்னு போய் கல்ல புரட்டிட்டான். வேகமா கல்ல புரட்டினா, தண்ணி காட்டினா, அந்த ஆடுகளை மேய்க்க அனுப்பி விடுகிறான். உன்னுடைய ஜீவிதத்தில் பல தாகங்கள் இருக்கு, பல தேவைகள் இருக்கு. உன்னுடைய தேவை தாகம் தீர்க்கப்பட ஒரு டைம் இருக்குன்னு நீ வெயிட் பண்ணிட்டே இருக்கிற. அதுதான் உலகத்து மனுஷன் சொல்றான், இப்ப இருக்கு எனக்கு பேட் டைமு, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு என்ன வரும், நல்ல டைம் வரும், நேரம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா காலம் என்று ஒன்று இருந்தாலும் காலத்துக்கு முன்னே கிரியை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதான் சத்தியம். ஒரு பிசாசு துரத்தப்படும்படியாக இயேசு வந்தபோது அந்த பிசாசு சொல்லிச்சு, எனக்கு இன்னும் டைம் இருக்கு. இயேசுட்டே சொல்லிச்சு, காலத்துக்கு முன்னவா என்னை நீர் வேதனைப்படுத்த வந்தீர். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு இன்னும் டைம் இருக்கு. அவன் குடும்பத்தை நாரடிச்சு, அவன் குடும்பத்தை கேவலப்படுத்தி, அவன் குடும்பத்தை நடு ரோட்ல விட்டு, அவன் குடும்பத்தை அழிச்சு, இன்னும் 2-3 மரணங்களை சம்பவிச்சு, கடைசியில் அவன் இந்த விசுவாசத்தை விட்டு பரிசுத்தத்தை விட்டு ரோட்ல நிக்கிற வரைக்கும் நான் கொண்டு போவேன். எனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு. இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து முன்னாலேயே வந்துட்டு, இப்பமே நீ அவனை விட்டு என்ன செய்ய, விலகு, நீ போட்ட பிளான் எல்லாத்தையும் ஆண்டவருடைய நாமத்தில் என்ன செய்யற, உடைக்கிறேன்னு சொன்னார். ஒரு சகோதரன் குடல் இருக்க வியாதியில கஷ்டப்பட்டான், பயங்கர கஷ்டப்படுறான். அவனுடைய விசுவாசத்துக்கு ஒரு பரிசோதனை போல. கடைசியில் அவன் வாயை திறந்து அறிக்கை விட்டுட்டான், நான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற நிலவரத்துக்கு வந்துட்டான். அப்ப போய் நாங்க ஜெபிக்க போனோம். ஜெபிக்க போன உடனே அவனுக்கு உள்ள இருந்து ஆவி பேசுது. அப்ப நாங்க கேட்டோம், நீ எதுக்கு இவனுக்குள்ள வந்தேன்? அப்ப அது சொல்லுது, இவனை கொண்டு போய் இவன் விசுவாசத்தை ஓய்க்கணும், அதுதான் எங்க டார்கெட். இன்னைக்கும் கூட பிசாசு இன்னும் டைம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கான். நீங்க யார்ட்டையாவது போய் கேளுங்க, யார்ட்டையாவது தீர்க்கதரிசிகள்கிட்ட கேளுங்க, இல்ல உலகத்து மனுஷன் நீங்க போய் கேட்பீங்க. ஒரு சிலர்லாம் இது உனக்கு பேட் டைம், கொஞ்சம் உஷாராரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில செய்வனைகள் இருக்கு, இத்தனை வருஷம் உனக்கு விரோதமாய் செய்யணும்னு சொல்லி. உன்னுடைய படிக்கிற காலம் வரை, உன்னுடைய விவாக காலம் வரை, உன்னுடைய வேலையில் இருக்கிற வரைக்கும், உன் பிசினஸ் ஓய்க்கிறதுக்கு இப்படி பிசாசு சில டைம் எடுத்து போராடிட்டு இருக்கிறான். ஆனா இதே போலதான் இங்க நடந்துச்சு. எல்லா ஆடும் வரும், எல்லா மேய்ப்பொருளும் வருவாங்க. அது வரைக்கும் இந்த ஆடுகளும் இந்த மேய்ப்பொருளும் உட்கார்ந்துகிட்டே இருக்கணும். எல்லாரும் வந்த பிறகு கதவை திறப்பாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு போகணும். ஒரு செழிப்பான ஒரு தன்மை இருக்காது, ரொட்டீன் லைஃப் தான் இருந்துகிட்டே இருக்கும். இதை மாத்துறதுக்கு தான் நேர யாக்கோபு போனா, டக்குன்னு கல்லை தட்டிட்டான். நீ யாக்கோபா இருந்தால் இன்னைக்கு நீ கல்லை புரட்ட முடியும். காலத்துக்கு முன்னே அந்த ஆவியை நீ மேற்கொள்ள முடியும். காலத்துக்கு முன்னே நீ தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கு விரோதமாக ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கல் இருக்கு, அதுக்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, சில சடங்காச்சாரங்கள் இருக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு ஒரு டைம்ல தான் அதை எடுப்போன்னு இருக்கிறான். அதையும் நீ கீழ்ப்படிந்து இத்தனை வருஷம் அதுல தான் போய்கொண்டு இருக்கிறாய். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, காலத்துக்கு முன்னே நான் உனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். இன்னைக்கு திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, நாளைக்கு திராட்சரசம் கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இன்னைக்கு சாக போறவனுக்கு கஞ்சி கொடுக்க இல்ல, செத்து போன பிறகு அவனுக்கு பிரியாணி படையல் வச்சு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க.
இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு சோறு போட மாட்டாங்க. இறந்த பிறகு அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதை பிடிச்சதெல்லாம் இலையில வச்சுட்டு சாமி கும்பிட்டு இருப்பான். என்ன பிரயோஜனம்? இல்ல இருக்கிற வரைக்கும் சோறு போட மாட்டான். இறந்த அன்னைக்கு இவன் பட்டாசு கொளுத்துறான் பாருங்க, அதுக்கே கணக்கு. அந்த பணத்தை ஒழுங்கா செலவச்சிருந்தா இந்த அம்மா அப்பா ஒழுங்கா சாப்பிட்டு கூட கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பாங்க. உண்மைதானே? இதுதான் உலகம். இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு விசுவாசிகள் கூட எனக்கு நல்ல நேரம் இல்ல, இன்னும் கர்த்தர் கொஞ்ச நாள்ல எனக்கு அற்புதம் செய்வார். அப்படி அல்ல பிரியமானவர்களே. இன்றைக்கு நீ விசுவாசித்தால் இன்றைக்கு நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய டைம் வேண்டியில்லை. இன்னும் 2 வருஷம் கழித்து நான் வருகிறேன் அப்படி சொல்ல மாட்டாரு. அன்னைக்கே சொன்னது என்னதான்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் தான். இது சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா அதுல அவர் மாற்றமே கிடையாது. எதுக்கு இதை சொல்றேன்னா, உன்னுடைய காரியத்துக்கு ஒரு டைம் தேவன் வச்சிருக்கிறார் சொல்லிட்டு நீ உட்கார்ந்துகிட்டே இருக்காத. இன்னைக்கு நீ விசுவாசித்தால் இன்றைக்கே அந்த கதவை என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். அதுதான் அங்க நடந்துச்சு. அவன் வந்தான் யாக்கோபு. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் மேய விடலாமே? அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? புரட்டுன்னு சொல்லிட்டான். நீ சம்பிரதாயங்களும் சடங்காச்சங்களையும் சொல்லிக்கிட்டு எதையோ ஒண்ணு பேசிட்டு யாரையோ ஒண்ணு குறை சொல்லிட்டு நீ நடைமுறை வாழ்க்கையில நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இன்றைக்கு நீ கல்லை புரட்டு. யாக்கோபுனா யாரு? தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்பவன், ஜப வீரன். யாக்கோபுன்னு சொன்னா அவனுடைய பேருக்கு அர்த்தம் தட்டி வீழ்த்தக்கூடியவன். எந்த ஒரு வல்லமை உனக்கு முன்னால வந்தாலும் ஒரே தட்டுல நீ என்ன தட்டி வீழ்த்தணும். தேவனோடும் ஜபத்துல போராடணும், மனுஷனோடும் ஜபத்துல போராடி மனுஷனை நீ ஜெயிக்கணும். ஜபத்துல போராடுங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை யாத்திராகமத்துல மோசேக்கு வந்தது. ஊரை விட்டே ஓடிட்டான், நாடை விட்டே ஓடிட்டான், ஒரு வாய்ப்பும் இல்ல. ஒரு அனாதையை போல திரிஞ்சு கொண்டு இடத்துல யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல அங்கே அவன் நிக்கிறான். 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் கொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். இங்க பாருங்க, இங்க துறவு திறந்திருக்கு. இவங்க அந்த பெண் பிள்ளைகள் பாவம் வந்துச்சு. வேகமா ஆடுகளுக்கு யாருமே இல்லைன்ட்டு வேகமா தண்ணி துறவுல இருந்து எடுத்து தொட்டியில நிரப்பி வேக வேகமா ஆடுகளை தண்ணி காட்ட வந்தா மத்த மேய்ப்பர்கள் வந்துட்டாங்க. போன்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி எல்லாம் நிரப்பி வைக்க அவங்க இவங்களெல்லாம் துரத்தி விட்டு தங்களுடைய ஆடுகளை நெஞ்சிட்டாங்க, தண்ணி குடிக்க வைக்கிறது பண்ண. அப்பதான் மோசே பார்த்தான், இது என்னது தவறு. இவன் நேரம் உள்ள போனான். சீக்கிரம் போய் உள்ள நின்று கட்டாயம் அவங்க தண்ணி காட்டின பிறகு நீங்க தண்ணி காட்டலான்னு சொன்ன. அவர்களுக்கு அவன் துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். ஆனபடினால் அந்த பிள்ளைகள் சீக்கிரமாய் தன் தகப்பன் வீட்டுக்கு போனார்கள். அங்க போன போது அவங்க கேட்கிறான், இவ்வளவு குயிக்கா எப்படி வந்துட்டீங்க? ஏன்னா எல்லாரும் தண்ணி காட்டின பிறகுதான் உனக்கு நம்ம ஆடுகளுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா எல்லாம் ஆண் பிள்ளைங்க. அவெல்லாம் வந்த உடனே எல்லாம் துரத்தி விட்டுருவாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆடுகளை மேய்ச்சிட்டு ஒதுங்கி நின்றுவாங்க. அவங்களெல்லாம் அராஜகம் பண்ணி தண்ணீர் காட்டி குடிச்சிட்டு எல்லா ஆடும் திருப்தியான பிறகு போன பிறகு இந்த பிள்ளைங்க கடைசியில நின்று இருக்கிற தண்ணியை காட்டிட்டு வீட்டுக்கு வரும். ரொம்ப லேட்டா வரும். இதுதான் நடைமுறையில இருந்த சம்பவம். ஆனா மோசே அந்த இடத்துல எல்லாரையும் துரத்திட்டு நின்று அந்த காரியத்தை சாதிச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீயும் கல்லை புரட்டலாம். ஜெபித்தால் கல்லை நீ புரட்டலாம். இல்லாவிட்டால் தேவ தூதன் உனக்காக இறங்கி இந்த கல்லை புரட்டுவான். அப்பொழுது உன்னுடைய தாகம் தீர்க்கப்படும். எத்தனையோ வருஷம் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல், உன்னுடைய வாய்ப்புகள் நழுவ விடப்பட்டு, உனக்கு வந்ததான கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு, உன் கண்ணு முன்னாலேயே இன்னொருத்தன் உன்னுடைய காரியங்களை அனுபவித்து, இப்படிப்பட்ட பல காரியங்களை நீ கண்டும் கேட்டு துவண்டு போயிருப்பாய். சரி, நமக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, இன்னும் கொஞ்ச காலத்துல நமக்கு எல்லாம் சரியாகும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ ஜெபத்தில் இருந்தால் இன்றைக்கு காலத்துக்கு முன்னேயே, பிசாசு குறித்த காலத்துக்கு முன்பாகவே தேவன் உனக்காக இறங்கி கர்த்தர் அற்புதங்களை செய்து உன் தாகத்தை தீர்ப்பார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். புலம்பல் 3:53. காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். பாருங்க, காவல் கிடங்குல என் பிராணனை ஒடுக்கி என் மேல கல்லை வச்சிட்டாங்க. புலம்பல்ல இந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காவற்கிடங்களே என் பிராணனை. இந்த பிராணன்கிறது ஜீவன், உயிர்.
இன்னைக்கு ஒரு விசுவாசியை அழிக்கிறதுக்கு தான் பிசாசு போராடுறான். அவனுடைய டார்கெட் வந்து திருடுறது போல இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். எப்படியாவது ஒரு ஆக்சிடென்ட்ல, எப்படியாவது ஒரு வியாதியில, எப்படியாவது ஒரு பிரச்சனையில, ஏதாவது ஒரு விதத்துல உன்னை அழிச்சிடணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய பிராணனை அழிவில் இருந்து என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். பிசாசு போட்ட பிளான் படிலாம் இருந்தா நம்மளாம் எப்பமோ செத்து போயிருப்போம். ஏன்னா அவனுக்கு எப்படியாவது நம்ம காலி பண்றதா அவனுடைய டார்கெட். ஏதாவது ஒரு விதத்துல உன்னை அழிச்சிடணும், உன்னை பலவீனப்படுத்திடணும், உன்னை சோர்ந்து போக வச்சிடணும், உன்னை சூசைடுக்கு இழுத்துட்டு போயிடணும், உன்னை தற்கொலை முனையில கொண்டு போய் தள்ளி விட்டுறணும். இதுதான் பிசாசினுடைய ஒரு ஆயுதம். ஆனா தேவன் என்ன செய்கிறார்? இங்க அப்படித்தான் நடந்துச்சு. காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் எதை தூக்கி வச்சுட்டான்? கல்ல தூக்கி வச்சுட்டான். ஒரு மனுஷன் மேல கல்ல தூக்கி வச்சு அவனை கட்டி ஒடுக்கி அவன் மேல பாரத்தை தூக்கி வச்சுட்டா என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்முடைய பெய்த்தம் ஒரு இடத்துல கட்டுறதுக்கு ஒரு குரூப் பயங்கரமா எதிர்ப்பு கொடுத்தாங்க. பயங்கரமா எதிர்ப்பு கொடுத்தாங்க. கொஞ்சம் நெஞ்சு எதிர்ப்பு எல்லாம் கிடையாது. நம்ம விசுவாசியெல்லாம் வந்து அடிச்சுட்டுலாம் விட்டாங்க. அதுல பலர் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்து 2 பேரை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அண்ணன் தம்பி ஒருத்தனை வந்து இதுவரைக்கும் அவன் செத்துட்டானா சாகலையா அப்படின்னு தெரியாது. அவனை கொன்னு என்ன செஞ்சிட்டாங்க? பெட்ரோல் விட்டு எரிச்சு சாம்பலாக்கிட்டான். இப்படி ஒரு பேச்சு. இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்தாருன்னா அவனை கொன்னு கிணத்துல போட்டு கல்ல கட்டி இறக்கிட்டாங்க. இப்ப என்ன போச்சு? எல்லாம் அழுகி நாரி எல்லாம் செட்டு அழிஞ்சு போய் எலும்பு கூட வெளியே வர முடியாதபடி எலும்பை எரிஞ்சிட்டான். கயிறை கட்டி ஆளை கட்டினதுல அந்த எலும்பு உள்ளே கயிறு கட்டி உள்ளேயே போயிடுச்சு. கல்லுக்குள்ளேயே போட்டு அமுக்கிட்டான் தண்ணிக்குள்ள. 2 பேரும் செத்துட்டான். தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது பயங்கரமா இருக்கும். இங்கே இவனுடைய பிராணனை ஒடுக்கி, ஒரு தேவனுடைய மனுஷனுடைய பிராணனை ஒடுக்கி அவன் மேல கல்ல வச்சுட்டாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலவரம். இது கட்டாயம், இது சூழ்நிலையில் அமைந்ததல்ல. உனக்கு விரோதமாய் பர்டிகுலரா ப்ராப்பரா சரியா பிளான் பண்ணி உன்னை அழிக்கிறதுக்கு பிசாசு ட்ரை பண்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை பேர் போய்கிட்டு இருக்கீங்க? சில நேரத்தில் அறிந்தோ அறியாமலோ கல் வச்சிடறாங்க. சில நேரங்களில் நன்மைக்கு எதுவாக மாதிரி வச்சிடறாங்க, புரியாம செஞ்சிடறாங்க. ஆனா இந்த கல் வந்து புரிஞ்சாமல் இல்ல, தெரியாமல் இல்ல, வேணும்னே என்ன செஞ்சது? வச்சது. தெரிஞ்சே உன்னை ஓச்சிடணும், உன்னை அழிச்சிடணும், நீ இருக்கக்கூடாதுங்கிற ஒரு திட்டவட்டமான முடிவில் எடுக்க போய்விட்ட கல். ஆனால் என்ன நடந்தது? அந்த இடத்துல இவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதான் ரொம்ப முக்கியம். பாத்தீங்க 53, 54, 55, 56. காவக்கரங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டேன். எப்படி இருக்கும்? முடிஞ்சு போச்சு, நாசமானேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஃபுல்லா போயிடுச்சு. அப்படி ஒரு நேரத்தில் இருக்கும்போது அவன் சொல்றான், என் சத்தத்தை தேவரீர் நீர் கேட்டீர். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிராணனுக்கு விரோதமாய் எந்த விதமான கல்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த கூட்டம் முடியும் போது உங்களுக்கு டைம் கொடுப்பேன். நீங்க முழங்கால நின்று கர்த்தருடைய நாமத்தை பற்றி கூப்பிட வேண்டும். இன்றைக்கு தேவன் உன்னுடைய சத்தத்தை கேட்டு அவர் அந்த கல்லை என்ன செய்யணும்? வெளியே எடுக்கணும். வேதம் இதே இங்கே சொல்லி இருக்கிறது, காவற்கிடங்கில் என் பிராணனை ஒடுக்கினார்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் யோசேப்புக்கு நடந்ததாக 105ஆம் சங்கீதத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 105, 18, 19, 20. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பாத்தீங்களா? அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் கல்லில அடைபடல, இரும்புல அடைபட்டிருந்தது. 1 வருஷம் அல்ல, பல வருடங்கள் இப்படியே சிறைச்சாலையில வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அது என்ன தரிசனம்? எல்லா கதிர்களும் அவனுக்கு முன்பாக வணங்கினது. சூரிய சந்திர நட்சத்திரம் தன்னை வணங்கினது.
இப்படி ஒரு தரிசனம் அவனுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சுமார் 17 வயதுல அவனுக்கு கிடைத்த ஒரு தரிசனம். ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். சூழ்நிலை மாறினது, ஆனால் தேவன் மாறவில்லை. சரியான நேரம் வந்த பொழுது அவனுடைய பிராணன் அடைபட்டிருந்த இடத்திலிருந்து ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை புடமிடும்படியாக சில பாதையிலே கொண்டு போகிறார். இந்த புடமிடுதல் என்பது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கல்ல, உன்னை சிங்காசனத்துக்குரியவனாய் மாற்றும்படியாக. ஆனபடினால் இந்த கல்லை எடுக்கும்படியான ஒரு கட்டளை பரத்திலிருந்து வரும். அப்பொழுது உன்னுடைய பிராணன் இரும்பிலும் கல்லிலும் இருந்து விடுபட்டு நீ சிங்காசனத்துக்குரிய ஒரு மனிதனாய் மாறுவாய். ஒருவேளை கட்டாயத்தின் பேரில் பல வல்லமைகள் உன்னை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது எல்லா கட்டுகளும் எல்லா கற்களும் உன்னை விட்டு நீங்கி போய்விடும். கடைசியாக யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 18ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள். இங்க பாருங்க, யோசுவாவுக்கு விரோதமாக 5 ராஜாக்கள் எழும்பினார்கள். ஒன்று எருசலேமின் ராஜா, மற்றொன்று எப்ரோனின் ராஜா, மற்றொன்று எர்மூத்தின் ராஜா, அடுத்து லாகீசின் ராஜா, அடுத்து எக்லோனின் ராஜா. இந்த 5 சக்திகள் யோசுவாவுக்கு விரோதமாக எழும்பினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 வல்லமைகளையும் அவன் துரத்தினான். அவங்க மேற்கொள்ள வந்தாங்க. இவன் ஆவிலிருந்து அவனை விரட்டினான். விரட்டி ஓடும் போது கடைசியில் இந்த 5 சக்திகளும் ஓடி போய் 5 ராஜாக்களும் ஒரு கெபில போய் ஒளிஞ்சிட்டாங்க. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப யோசுவா சொன்னா, ஒரு பெரிய கல்லை தூக்கி வை. ஒரு 5 பேரும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, புரட்ட முடியாத ஒரு கல்லவை. ஏன்னா உள்ள இருக்கிற 5 பேரும் சூழ்நிலை மாறிடுச்சுன்னு சொல்லி எதை தள்ளிட்டு வெளியே வந்துடக்கூடாது, இதை தள்ளி வெளியே வந்துடக்கூடாது. ஒரு பெரிய கல்லை தூக்கி புரட்டி வைக்க சொல்லிட்டு ஒரு டீமை நிப்பாட்டி வெளியே தள்ளிட்டான்னு சொன்னா கொன்று அங்கேயே நிப்பாட்டின்னு சொல்லி இவங்களை வச்சுட்டு அவன் யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு திரும்பி வந்தான். திரும்பி வந்து சொல்றான், அந்த கல்லை புரட்டு 5 பேரையும் வெளியே கொண்டு வா. இது எதை காண்பிக்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளை, இல்லாவிட்டால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் விரோதமாக, அவனுக்கு விரோதமாக எழும்புகிற 5 சக்திகள் என்ன? இந்த 5 சக்திகள் என்று சொல்லுகிறது, இல்லாவிட்டால் 5 ராஜாக்கள் என்று சொல்லுவது மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற 5 புலன்கள், 5 சென்சஸ். இந்த 5 புலன்களை ஒருத்தன் அழிக்கலன்னு சொன்னா, ஜெயிக்கலன்னு சொன்னா, அவன் ஜெயஜீவியம் செய்யல. ஜெயஜீவியம் செய்யாதவன் சிங்காசனத்துக்கு போக இயலாது. இந்த 5 புலன்கள் இப்ப உங்களுக்குள்ள கூட, இப்ப என் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட உங்களுக்கு வேலை செய்யும். எலும்பி போ, தண்ணி குடி, பாத்ரூமுக்கு போ, பிள்ளைய பாரு, பிரசங்கத்தை கட்டிட்டு இருக்க அவனை விட்டுறாத. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கிறது? யார் சொல்லிக் கொடுக்கிறது? இந்த 5 புலன் தான். மெய், வாய், கண்ணு, மூக்கு, செவி. சரிதான் நான் சொன்னது? எல்லாம் டீச்சர்ஸ் படிச்சவங்க நல்லவங்க. யோசிச்சு பாருங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இங்க இருந்தாலும் ஒரு ஸ்மெல் வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டுல எப்படி இருக்கா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. மூக்கு என்ன செய்யுது? தெளிவா வேலை செய்யுது. யாரோ பேசிக்கிட்டு இருப்பான், நம்மளதான் பேசுறாங்களோ கரெக்டா பாம்பு காது என்ன செய்யும்? கேட்கும். கண்ணு இங்கதான் உட்கார்ந்துருக்கோம், அப்படியே பறக்க பார்க்கும். இந்த பட்டிக்காட்டா மிட்டா கடையை பார்த்த மாதிரி நம்ம ஆளுங்க ரோட்ல போகும்போது கூட எங்கேயாவது போய் இடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். மெய், மெய்னா சரீரம் முழுமையும். மெய், வாய். எவ்வளவுதான் கடிவாளம் போட்டு குதிரையை பிடிச்சு வச்ச மாதிரி பிடிச்சு வச்சாலும் பேசிட்டு திருப்பி மன்னிப்பு கேட்கிறான். சரிதான் நான் சொன்னதெல்லாம். இந்த 5 புலன்கள் தான் இச்சையை உண்டு பண்ணுகிறது, ஆசைகளை உண்டு பண்ணுகிறது, இச்சை அடக்கத்தை மேற்கொள்ளுகிறது. இந்த 5 புலன்களை ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னா தன்னை ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். தன்னை ஜெயித்தவன் தான் ஜெயாளி. உங்க கண்ணை உங்களால ஜெயிக்க முடியுதா? யோபு எப்படி உத்தமனா மாறினார்? அவன் சொல்றான், என் கண்களோடு நான் என்ன செய்தேன்? ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். தாவீது எப்படிக்கு அவனுக்கு நிலையான வீடு கிடைத்தது? அவன் சொன்னான், என் வாய் மீறாதபடி என் வாய்க்கு நான் என்ன செஞ்சேன்? ஒரு தீர்மானம் பண்ணினேன். வாய்க்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். யோபு கண்ணுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணான்.
இப்படி நமக்கு ஏதாவது பிரதிஷ்டை இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த ஐம்புலன்களை நீ ஒரு இடத்துல அடைக்கணும். அவங்க ஓடி போய் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, தப்பிடுறதுக்காக அவங்க நுழைஞ்சாங்க. இவன் சொன்னா ஒரு பெரிய கல்லை தூக்கி வை. 5 பேரும் சேர்ந்து புரட்டி வெளியே வர தப்பி போக முடியாதபடி அதை அடி கண்ட்ரோல் பண்ணு. அது இந்த கல்லை வச்சு மூடுறது கண்ட்ரோலை காண்பிக்கிறது. இந்த ஐம்புலங்களை நீங்க சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். சோத்திரம் 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 சோத்திரம்னு போட்டு புலம்பி ஏசுப்பா ஏசப்பா பேசாம இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு சில நல்ல வேலை போய் தொலைஞ்சான்ப்பா, நான் பேசிடுவணும்னு நினைச்சேன், அடிச்சிருவணும்னு நினைச்சேன், ஏதோ பண்ணிடுவணும்னு நினைச்சேன், சோத்திரம் கத்தர் காப்பாத்திட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுப்படுத்திட்டேன்னு அர்த்தம். ஆனா அது எங்கதான் இருக்கு? அது எங்கதான் இருக்கு? யோசுவா ஒரு பெரிய கல்லை புரட்டி அதை மூடி வைத்தான் அப்படின்னா நீ பரிசுத்தாவில நிறைஞ்சு கிருபை பெற்று சூழ்நிலையில பல்ல கடிச்சு அதை மூடி வச்சுட்டேன்னு அர்த்தம். ஆனா யோசுவா அதை அப்படியே விடல. திரும்ப சத்துருவெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து சொன்னா இந்த கல்லை புரட்டு, 5 பேரையும் கொண்டு வா. இந்த 5 பேரை வச்சுக்கிட்டு இருந்தா என்னைக்குனாலும் தொல்லை. 5 பேரையும் கொன்றான். கல்லை புரட்டுறது, கல்லை புரட்டி கட்டுப்படுத்துறது அல்ல பிரியமானவர்களே. கல்லை புரட்டி அவர்களை என்ன செய்யணும்? ஐம்புலன்களையும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அழிக்க வேண்டியது நம்முடைய ஊழியம். ஆசை இச்சைகளை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த 5 ராஜாக்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டி யுத்த மனுஷனின் அதிபதிகள் எல்லாம் கொண்டு வந்தான். 24ஆம் வசனம். அவர்களை யோசுவாவிடத்துக்கு கொண்டு 23, 24 வாசி. அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவிடத்துக்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். பாருங்க 26ஆம் வசனம். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. ஐம்புலன்களை நீ அடக்கி ஆண்டு நீ ஜெயிக்கணும், அழிச்சிடணும். உன்னுடைய ஜீவியத்தில் நீ ஒரு இச்சை அடக்கத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, நீ அதை ஜெயிக்கவும் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு உங்களுடைய ஐம்புலன்களை நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா நீங்க வேற எதை கட்டுப்படுத்த போறீங்க? உன்னையே ஜெயிக்கலன்னா நீ எப்படி உலகத்தை அறிவாய்? உலகத்துல சொல்லுவான், நீ உன்னை அறிந்தால் உலகத்தையே ஜெயிக்கலான். உன்னையே ஜெயிச்சாதான் நீ பரலோகத்துல போய் சேருவ. உன்னைய கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இன்னொருத்த உன்னைய கட்டுப்படுத்தக்கூடாது. உன்னையே உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால உன்னை நீயே கட்டுப்படுத்தணும். இச்சை அடக்கத்தை பத்தி பவுல் பிரசங்கம் பண்ணாரு. ஒரு ராஜாவும் ராணியும் உட்காந்து கேட்டாங்க. பிரசங்கம் சூடு பிடிச்சு போகும்போது ராஜா சொன்னா, நான் பிரசங்கம் என்ன செய்றேன், பிறகு கேட்கிறேன். இச்சடக்கத்தின் பிரசங்கம் ரொம்ப டஃப்பா இருக்கு, என்னால முடியல, நான் என்ன செய்றேன், பிறகு கேட்கிறேன். இன்னைக்கு அப்படித்தான் ஒரு சில பிரசங்கங்கள் ஒரு சிலருக்கு ஒத்துக்கொள்ள முடியல. அப்போஸ்தலர் நடபடிகள் 24-25. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஆமா, வானம் திறக்குது, நீ கீழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். அப்படி இப்படிலாம் பிரசங்கம் பண்ணா அல்லேலியா அல்லேலியா அல்லேலியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த இச்சை அடக்கம் நியாய தீர்ப்பு நீ இப்படி இல்லைன்னா பரலோகம் போக மாட்டேன்னு உடனே நம்ம இன்னொரு நாள் கேட்கலாம் இந்த பிரசங்கத்தை. இப்படித்தான் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஐம்புலன்களை நீ அடக்குவது மாத்திரமல்ல, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீ பிழைப்பாய். ரோமர் 8:13 என்ன சொல்லுகிறது? அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டது உன்னுடைய இச்சைகளை அடக்க அல்ல, இச்சைகளை ஜெயிக்க. வாசிக்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்துல செய்கைகளை அடக்குவது ஒரு பகுதி, அடக்கி அழித்து ஜெயிப்பது ஒரு பகுதி. அதுதான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிற அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த கல்லுன்னு சொன்ன இல்லையா, இந்த கல்லை எடுத்து போடணும்னா இந்த கல்லுனா என்ன, நான் அதை சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். கல்லுனா என்ன? அந்த கல்லை தூக்கி இயேசுவின் கல்லறையில ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டாங்க.
ஒரு ஊற்று துறவுக்கு மேல ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு மனுஷனுடைய பிராணனை ஒரு கல்லை வச்சு மூடிட்டாங்க. 5 ராஜாக்களை ஒரு கல்லை வச்சு புரட்டி வச்சு மூடி வச்சுட்டான். லாசருவை உள்ள போட்டு நாரி போயிடும் சொல்லி கல்லறையில கல்லு தூக்கி வச்சுட்டாங்க. இந்த கல்லுகளை புரட்டுங்கள், அதான் சப்ஜெக்ட். ஒன்று கல்லை எடுத்துரு, இல்ல புரட்டு. இல்ல நீ புரட்டலையா, தெய்வம் உனக்காக புரட்டட்டும்ங்கிறதா நம்முடைய மெசேஜ். ஆனா இந்த கல்லுனா என்ன? 1 யாத்திராகமம் 15:5. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். இந்த கல் என்பது எகிப்தியரை காண்பிக்கிறது. கல்லை போல அவர்கள் அந்த தண்ணீரில் அமிழ்ந்து போனார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த கல்லை புரட்டணும்னு சொன்னா எகிப்தியனை ஒன்ன விட்டு புரட்டணும். எகிப்தியன்னா யாரு? 2 ராஜாக்கள் 18:21. 2 ராஜாக்கள் 18:21. இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். நெறிந்த நாணல் கோல் தான் எகிப்து. எகிப்துங்கிறது நாணல் கோல். நாணல் பத்தி உங்களுக்கு தெரியும், ரீப். அது எப்படின்னா, காத்து இப்படி அடிச்சா இப்படி சாயும், தண்ணி இப்படி வந்தா இப்படி சாயும். இங்க இருக்கும்போது அல்லேலியா போட்டா அல்லேலியா அம்பிங்க, வெளியே போய் அப்படிலாம் வாழ முடியாதுங்க. ஆமா, அதுவும் அல்லேலியா தான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தலையை அசைக்கிறது. 1-2 டைமென்ஷன்ல இந்த பச்சவந்தி பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தன்னுடைய கலரை மாத்திக்கோம்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம மாறக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில எகிப்து ஒரு கல், அது தண்ணியில முங்கிடும். ஆலியிலே அந்த கல்லை போல அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். இந்த எகிப்து ஒரு கல்லு, அதை நீ எடுக்கணும். எகிப்து உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எகிப்து என்பது நாணல் தன்மை உள்ளது. அவங்க பாருங்க, நாளைக்கு நீங்க எல்லாம் விடுதலையாகி போகலாம் அப்படிமா, அடுத்த நாள் வந்தா சொல்லுவான், நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட மாட்டேன். வாதை அதிகமாயிருச்சுன்னா போயிருங்க 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 அப்படிமா. வாதை குறைஞ்ச உடனே ஏன் உன்னை அனுப்பணுமா. இவன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மை தான் உனக்குள்ள இருக்கிற எகிப்தின் கல்லு. நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? நண்பர்கள் வந்து அவங்களோடு, உறவினர்கள் வந்து அவங்களோடு, பரிசுத்தவான்கள் வந்து அவர்களோடு, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஒரே ஸ்டைல தான் இருக்கணும். விசுவாசியை எங்க போட்டாலும் விசுவாசி தான். அவனை சந்திர மண்டலத்துக்கு அனுப்பினாலும் அங்க போனாலும் யாரா தான் இருக்கணும், விசுவாசியா தான் இருக்கணும். நீங்க பாருங்க, அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போனாங்க, வான மண்டலங்கள் எல்லாம் சுத்திட்டு வந்தாங்க. ரஷ்யனும் போயிட்டு வந்தாங்க. 2 பேர்த்தையும் பேட்டி எடுத்தாங்களாம். ரஷ்யனை கேட்டாங்களாம், நீங்க வானமண்டலங்கள்ல போனீங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? நான் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன், கடவுளுங்கிற ஆளையே நிச்சய முடியல, கண்டுபிடிக்கவும் இல்லை. அங்கெல்லாம் பார்த்தேன், எங்கேயும் தேடி பார்த்தேன், கடவுள் எங்க இருக்கிறாரு, அங்க எங்கேயுமே காணும். இது யாரு? கம்யூனிஸ்ட். அமெரிக்கன் போயிட்டு இருந்தான். அவனை கேட்டாங்களா, ஐயோ அவன் போனானா, ஐயோ கடவுளுடைய சிருஷ்டி இப்ப வான மண்டலங்கள்ல எவ்வளவு அருமையா இருக்கு, அவருடைய ஆகாய மண்டலங்கள்ல போனாதான் அவருடைய மகத்துவமே தெரியுதுன்னா எப்படி இருக்கும். இவன் போனா கர்த்தருடைய செய்கைகளை பார்த்துட்டு வந்தாங்கிறான், இவன் போனா நான் கடவுளை தேடி பார்த்தேன், அந்த ஆளையே காணுங்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க. நாம வந்து சரியான ஒரு நிதானத்துக்குள்ள வரணும். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எகிப்தின் தன்மைய, நாணல் கோலாகிய, நெறிந்த நாணல் கோணாகிய எகிப்தின் தன்மை. பிரச்சனை வந்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறது. பிரச்சனை முடிஞ்ச உடனே யாரு அப்படித்தான் வரும், அப்படித்தான் செய்யணும், என்ன பண்றது அப்படிமா. இதுதான் நீதான் நாணல். பிரச்சனை வந்தா பாருங்க, கோயிலை விட்டு போக மாட்டான். இல்லங்க இங்க கோயில்ல யாரையும் வைக்கிறது இல்ல, இல்ல இல்ல நான் 2 நாள் நான் இங்கேயே இருக்கிறேன், இனிமே நான் இங்கேயே இருக்கிறேன், நான் போகவே மாட்டேமா. பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு எங்க வர மாட்டாரு. ஒருத்தனை நான் கேட்டேன், ஏன்பா நீ ஆரம்ப காலத்துல நல்லா வந்துட்டு இருந்தியே, இப்ப ஏன் வர்றதில்ல அப்படின்னு. அப்ப அவன் சொல்ற கான்செப்ட பாருங்க. ஏங்க வியாதியா இருந்தா ஒருத்தன் ஆஸ்பத்திரி போவான், வியாதி சுகமான பிறகு திருப்பி நீங்க ஆஸ்பத்திரி வர சொல்றீங்க அப்படின்னா, இது பயங்கரமான கான்செப்டா இருக்கு. நான் சொன்னேன், வியாதியா இருந்தா நீ ஆஸ்பத்திரி வந்தது கரெக்ட், சுகமாயிட்ட நீ போயிட்ட. இது ஆஸ்பத்திரி இல்லப்பா, இது என்னது? தேவனுடைய சமூகம். கண்ணை மூடின பிறகு நீ இங்கதான் போகணும். இது ஆஸ்பத்திரி இல்ல, இது தேவனுடைய வீடு. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம்.
இங்க நீ இருக்கிறத இது போல பரலோகத்துல மகிமையான தேசத்திலையும் நீ போய் என்ன செய்யணும்? சேரணும். அதான் முக்கியம். நீ நாணலை போல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசாதீங்க. இன்னைக்கு நாணல் கோலாக்கி அந்த எகிப்தின் தன்மையை, அந்த கல்லை உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உபாகமம் 4:28. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்க அந்த கல்லு விக்கிரகத்தை காண்பிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே இருக்கிற விக்கிரகத்தை எடுத்து போடணும். விக்கிரகத்தை எடுத்து போட்டா கர்த்தர் மகிமையை உனக்கு காண வைப்பார். விக்கிரகத்தை நீ எடுத்து போட்டால் உனக்கு தண்ணீர் காட்டப்படும். விக்கிரகத்தை எடுத்து போட்டால் நீ இயேசுவை பார்க்கலாம். விக்கிரகத்தை எடுத்து போட்டால் ஐம்புலன்களையும் நீ ஜெயிக்கலாம். விக்கிரகத்தை எடுத்து போட்டால் உன் பிராணன் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படும். விக்கிரகம்னா என்ன? நம்முடைய வீடுகளில் விக்கிரகங்கள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய வீடுகளில் விக்கிரகங்கள் இருக்கா? கிடையாது. ஆனா அதே நேரத்தில் பொருளாசை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? விக்கிரகம். முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு சுபாவம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? விக்கிரகம். வாசியுங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய். முரட்டாட்டம் பண்ணுதல் என்னது? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5:5. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு எவ்வளவு பொருளாசை இருக்கு, எவ்வளவு முரட்டாட்டம் இருக்குன்னு பாருங்க. நீங்களே யோசிங்க. உங்களுடைய வீடுகள்ல மரித்த யாருக்காவது நீங்க பூஜை பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. மரித்த எதையாவது நினைச்சு நீங்க வணங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறதோ உள்ள வர்றதா இருக்கக்கூடாது. தவறு. அந்த மரித்த மனிதர்களுடைய போட்டோக்களுக்கு லைட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. வணங்கத்தக்க ஒரு சொரூபமாக அதை மாற்றக்கூடாது. சரி. இன்னொன்னு, இயேசுவை காட்டிலும் நீ எதுக்கு முக்கியம் அதிகம் கொடுக்கறியோ அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? விக்கிரகம். அது தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம். யாராக இருந்தாலும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை காட்டிலும் வேற எந்த ஒரு பொருளுக்கோ மனிதருக்கோ நீ உன்னுடைய மதிப்பை, நேரத்தை, கனத்தை கொடுத்தால் அதுக்கு பேர் விக்கிரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒத்தைக்கு ஒரே பிள்ளை இருக்கும். அந்த ஒரே பிள்ளைய சாமியாவே ஆக்கிடுவான் இவன். அப்படி செய்யக்கூடாது. தவறு. எந்த ஆண்டவருக்கு தாண்டி எந்த ஒரு பொருளையோ மனிதனையோ சூழ்நிலைகளையோ நீங்கள் முக்கியப்படுத்தினால் அதுதான் உங்களுக்கு இருக்கிற என்னது? விக்கிரகம். என்னை காட்டிலும் வேற எதையும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் தகப்பனையும் தன் தாயையும் என்னை விட அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது. இது ஊழியக்காரங்களுக்கு உள்ளது அல்ல, ஒரு விசுவாசிக்கு உள்ள ஒரு சத்தியம். இயேசுதான் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் ஏலியை ஏன் சாவடிச்சாரு? ஏலி பிள்ளைகளை ஏன் சாகடிச்சாரு? ஏலிக்கு விக்கிரகம் அந்த பிள்ளைகள் தான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் பிள்ளைகளை கண்டிக்க மாட்டான். அது பாவம், இருக்கட்டும், 2 பசங்க தான் இருக்கானுங்க, என்னத்தையாவது பண்ணிட்டு போட்டும், இப்ப என்ன தப்புன்ட்டான். ஆண்டவர் கேட்டாரு, என்னை காட்டிலும் உன்னுடைய குமாரரை நீ அதிகமா என்ன செய்கிறாய்? மதிக்கிறாய். ஆண்டவரே சொல்றார். வாசிங்க அந்த 1 சாமுவேல்ல பார்த்தாதான் 2:29. 1 சாமுவேல் 2:29. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆண்டவரை காட்டிலும் உன் பிள்ளை முக்கியமா? உன் பிசினஸ் முக்கியமா? உன்னுடைய குடும்பம் முக்கியமா? உன்னுடைய மதிப்பு முக்கியமா? உன்னுடைய மரியாதை முக்கியமா? தெய்வத்துக்கு முதலிடம் கொடு. கல்லாக்கிய விக்கிரகத்தை நீ முன்னாக வைக்காத. அந்த விக்கிரகத்தை எடுத்து போடு. கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். 1 சாமுவேல் 25:37. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து
அவன் கல்லை போலானான். அதான் அவன் இருதயம் செத்து நாபால் கல்ல போல மாறிட்டான். இந்த நாபால் ஒரு கல்லு. அவளுடைய வாழ்க்கையில இந்த நாபால் ஒரு கல். அபிகாயிலுடைய வாழ்க்கையில நாபால் ஒரு கல்லு. அந்த கல் புரட்டப்பட்ட பின்புதான் அவ தாவீதுக்கு மனைவியாக மாற முடிந்தது. அந்த கல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அபிகாயில் யாருக்கு மனைவியா மாற முடியாது? தாவீதுக்கு மனைவியாய் மாற முடியாது. இந்த கல் என்கிற தன்மை, நாபால் என்கிற தன்மை ஒரு விசுவாசி ஒரு ஊழியனை விட்டு விலகாமல் இருந்தால், அகற்றப்படாமல் இருந்தால், ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற முடியாது. சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நாபால்னா என்ன? நாபால்னா துன்மார்க்க ஜீவியாம், பேலியாளின் மகன். நாபால்னா நன்றி இல்லாதவன். நாபால்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில இருதயம் செத்தவன், இருதயம் கடினப்பட்டவன். இல்லாட்ட அவனுடைய வாழ்க்கையில நன்றி இல்லாததான் ரொம்ப முக்கியமானது. அவனை பத்தி பைபிள் சொல்கிறது முரடன், துராகிரதன். எப்படி இருக்கும்? ஆனா அவனை பத்தி இன்னொரு பைபிள், அதே பைபிள் சொல்லுது காலேபுடைய சந்ததி. எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் விசுவாசி. அவன் விசுவாசி தான், ஆனா நன்றி இல்லாத விசுவாசி. தாவீது சொல்றான், உங்களுடைய கைக்கு ஏன்றதை எங்களுக்கு கொடுன்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ சொல்லு. சீருவான், பாம்பு தான் சீரும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, வேலையை பார்த்து போன்னு சொல்லி துரத்தி விட்டான். நன்றி இல்லாத. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நீ என்னத்தை செய்ய முடியும்? என் ஜீவனில் ஆளெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன செய்வேன்? உம்மை துதிப்பேன். நன்றி இல்லாம போயிடாதீங்க. நான் தேவன் உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். இந்த நன்றி இல்லாத தன்மையை நம்ம விட்டு வெளியே கொண்டு போகணும். உன்னுடைய இருதயம் எப்பொழுதும் நன்றினால நிரம்பி இருக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லி இருக்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் செய்த நன்மைக்கு உபகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதனாலதான் சொல்லிருக்கு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் யார்கிட்ட போய் சொல்றான்? தகப்பன் தான் பிள்ளைகிட்ட சொல்லல, யார்கிட்ட சொல்றான்? தன்னுடைய ஆத்மாவிட்ட சொல்றான். என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறந்தே போயிடாத. இந்த நாபாலை உன்னை விட்டு அகற்று. இல்லாவிட்டால் நீ கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற முடியாது. அது ஒரு கல்லு. இருதயம் செத்து போன வாழ்க்கை. அவர்கள் தேவனை துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இவன் இருதயம் கல்லாய் போனது. கல்லாய் போன ஜீவியம் நமக்கு வேண்டாம். இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் நாபாலை உன்னை விட்டு அகற்று. முரட்டுத்தன்மையை நீக்கு. அந்த பழைய முரட்டுத்தன்மையை விட்டுருங்க. வாசிங்க 1 சாமுவேல் 25. அவன் எப்படிப்பட்டவன்? முரடன், துராகிருதன், மகாபாரி குடித்தனக்காரன். 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால், அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். பேர் மட்டும் நல்ல சந்ததி. அவங்க அப்பா நல்ல, அவங்க தாத்தா எல்லாம் நல்ல வசதி, தெய்வீகமான ஆள் தான். அதெல்லாம் உண்மைதான். ஆனா இவன் லைஃப் எப்படி இருந்துச்சு? இவன் முரடன், முரட்டுத்தன்மை, பழைய சுவாபம், இதெல்லாம் தூக்கி மூட்டை போட்டு கட்டி வச்சிருங்க இயேசுவின் நாமத்துல. உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கல்லு எசேக்கியேல். அடுத்த கல் எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. கல்லான இருதயம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சதையான இருதயம் தேவை. கல்லான இருதயத்தை அகற்றிடுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்க, ஒரு கொஞ்சம் கூட விசுவாசம் வர மாட்டாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களை பார்த்து சத்தம் போட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு சத்தம் போட்ட ஒரு இடம், முக்கியமான இடம், மார்க் 16 சொல்லி இருக்கிறது. அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு அவர் கடிந்து கொண்டார். அவர்களுடைய இருதய கடினத்தை பார்த்து கடிந்து கொண்டார். வாசிங்க 14. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில்
அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். நமக்கு கல்லான இருதயம் இருந்துச்சுன்னா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படிமா? நீங்க முன்ன உட்கார்ந்துருப்பீங்க, காதுல உள்ள ஏறாது. ஏறினாலும் அந்த சரீரம் முழங்கால் போடுவோம், அதெல்லாம் வராது. கைகளை உயர்த்துவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ இந்த மண்ணு மாதிரி கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்ப. என்ன நீ கல்லாயிட்டு இல்லையா? இருதயம் கல்லா போச்சு. உனக்கு அந்த இருதயம் பொங்கி வழிகிற ஒரு நன்றி உள்ள தன்மை இல்லாதனால உனக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் போதும், எல்லாரும் அலையிலையான நீ அப்படியே உட்கார்ந்துருப்ப. அவ்வளவுதான். ஏன்னா உன்னுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? கல்லா போச்சு. உனக்கு என்ன பிரசங்கமும் மண்டல ஏறாது, உள்ள வராது. எந்த எழுப்புதல் வார்த்தைகளும் உள்ள வராது. அப்படியே இருக்கும். இந்த தூண் என்ன செய்யும்? அது பாட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தயவு செய்து உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட அனுமதி கொடுங்க. அவரே எடுக்கட்டும். கல்லான இருதயத்தை உங்களிலிருந்து எடுத்து போட்டு சதையான ஒரு இருதயத்தை, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் நீர் புறக்கணீர். நம்முடைய வாழ்க்கையில சரியான விதத்துல இந்த தன்மை மாறணும். இருதய கடினம் போகணும். நம்முடைய கல்லான இருதயம் போகணும். வார்த்தையை படிக்கும் பொழுது, வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, படிக்கும் போது உனக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். ஏசு ஒரு சீசர்கள்ட்ட 2 வார்த்தை தான் பேசிட்டு வந்தார். ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் பேசிட்டு வந்த மாதிரி வந்துச்சு. பேசி முடியும் போது அவங்க சொல்றாங்க, எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. நீ கல்லான இருதயத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரசங்கத்தை கேட்டீனா, அப்படியா? என்ன சொன்னாரு? கல்லை எடுத்து போடணுமா? இன்னைக்கு அதான் பேசினார். அவர் பேசினாரியா? நீ எடுத்து போட்டியா? இன்னும் ஸ்ட்ராங்கா புரட்டவே முடியாத கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த கல்லான இருதயத்தை வெளியே எடு. ஒரு சிலர்லாம் பாருங்க, யாராவது செத்து போனா போவாங்க. செத்துட்டாரா? அப்படியா? ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் துடிச்சு கிடப்பான். அடிபட்டானா? ரோட்ல ஒழுங்கா போயிருக்கணும், சரின்ட்டு போவான். ஐயோ அடிபட்டுட்டானே, அவன் ரத்தம் போகுது, ஏசப்பா அப்படிங்கிற ஒரு பரிதபிப்பு வராதவன்லாம் யாரு? கல்லான இருதயம். அது ஒழுங்கா போகணும். இப்படித்தான் போய் நேர போய் விழுந்து சாவானுங்க. சரி போட்டு போட்டு அப்படின்னு போயிட்டு இருந்தேன்னா, அப்ப நாளைக்கு நீ அடிபட்டு செத்தாலும் இப்படித்தான் நடு ரோட்ல நாய் மாதிரி கிடக்கணும். எவனும் எல்லாரும் போயிட்டே இருப்பான். அப்படித்தானே? உனக்கு ஒரு கல்லான இருதயம் இருந்துச்சுன்னா உன்னுடைய ஒண்ணுமே இருக்காது. எந்த சோக காட்சியை பார்த்தாலும், சிலுவையில் அவர் தொங்கி மகனே மகளேனாலும், இது தேவன் அநாதி தீர்மானத்தின்படி தொங்குகிறார் அப்படின்ட்டு போயிருவார். ஏன்னா உன் இருதயம் எப்படி இருக்கு? கல்லாய் போச்சு. உனக்கு சிலுவை தரிசனம் உன் இருதயத்தை உடைக்காது. உங்க அம்மா அழுவாங்க, இந்த பொம்பளை எப்பவும் இப்படித்தான் அழுதுட்டு இருக்கும் அப்படின்னு போயிட்டே இருப்பான் பிள்ளை. டெய்லி அந்த அழுகையை பார்த்து பார்த்து அவனுக்கு இந்த அழுகை ஒரு சோகத்தின் வேதனையை அவனால என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்கல. யோசிச்சு பாருங்க. காரணம் இருதயம் கல்லாய் போச்சு. இருதயம் கல்லாய் போனதுனால தேவன் உனக்கு அற்புதங்களை செய்ய முடியல. அதனால கல்லுன்னு சொன்னா இருதய கடினத்தையும் கூட வெளியே எடுத்து போடுங்கள். கடைசியாக எரேமியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, கல்லோடு மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். கல்லோடு மண்ணோடு விபச்சாரம். விபச்சாரம் என்பது, வேசித்தனம் என்பது ஒரு கல். அதுதான் தேவன் உன் தாகத்தை தீர்க்க முடியாதபடி, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கல். உன் ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் உன்னுடைய ஜீவித்தில் இருக்கிற விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். அற்புதங்களை செய்ய முடியாததுக்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த பாவம் தான். இந்த விபச்சாரமாகிய கல்ல நீ வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னா உன் தாகம் தீர்க்கப்படும். மரித்த நாரி போன உன் நிலவரம் மாறி நீ ஜீவனோடு வெளியே வருவாய். நீ இயேசுவை பார்க்கலாம். ஐம்புலன்களை அடக்கி நீ ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாறுவாய். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லை எடுத்து போடுங்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கல்லை எடுத்து போட்டார்கள். மரித்தவனை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்துல, உன் குடும்பத்துல, உன் தொழிலில, உன்னுடைய பிரயாணத்துல, உன்னுடைய விசுவாச பாதையில, உன்னுடைய பகுதியில எந்தெந்த கல்லெல்லாம் இருக்கோ அதை புரட்டுறதுக்கு தான் கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு உன்னை கொண்டு வந்தார். எல்லாரும் கண்களை மூடி சில நிமிடங்கள் முழங்கால் படியிடுவோம்.
நாம் செய்ய வேண்டியதை நாம் செஞ்சா நம்மால முடியாததை தேவன் செய்யட்டுமே. கர்த்தாவே, எனக்குள்ள இருக்கிற கல்லை நான் புரட்டி போடுகிறேன். உன்னால முடிஞ்சதை நீ தான் செய்யணும். உன்னால முடியாததை தெய்வன் நிச்சயம் உனக்கு இந்த கூட்டத்திலேயே செய்வார். அதை விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். முழங்கால் போடுங்க போடுங்கன்னு இந்த ஸ்கூல் மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. கண்களை மூடுவோம் அப்படின்னா தப்புன்னு முழங்கால ஸ்பிரிங் மாதிரி வந்துடணும். ஆர்சி சர்ச்சுக்கு போங்க, 3 மணி நேரம் முழங்கால நிக்கிறான். பெந்தைக்கோஸ்தே இப்போ திசை மாறுகிறது. தாழ்த்துவோம். தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து ஒரு உயிர்ப்பிக்கப்படும் வார்த்தை வர வேண்டும் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். தேவனிடத்திலிருந்து உனக்கு வார்த்தை வர வேண்டுமானால், மரித்த லாசரு உயிரோடு எழுப்பப்பட வேண்டுமானால், நாரி போன மனிதன் அழியாத ஒரு சரீரத்தை மறுபடி ஜீவனுள்ள ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீ செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது, நடுவில் இருக்கிற கல்லை எடுத்து போட வேண்டும். ஆமென், 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 ஆமென். உன் தாகம் தீர்க்கப்பட, உன் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட இன்றைக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? யாக்கோபே, ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷனே, நீ அந்த கல்லை புரட்டு. ஆமென். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பத்தின் தாகம் தீர்க்கப்படட்டும். உன் பிராணனை அழிக்கும்படியாக, உன் குடும்பத்தை அழிக்கும்படியாக, உன் சந்ததியையும் உன்னையும் உயிரோடு அழிக்கும்படியாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. முழங்காலை முடக்கி தேவனை நோக்கி அபயமிடு. கர்த்தர் இப்பொழுது உன் சத்தத்தை கேட்கட்டும். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உன்னை விடுவிக்கட்டும். உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட மரணத்தின் கண்ணி, மரண கட்டு இன்றைக்கு தெரிக்கட்டும், அவிழ்க்கப்படட்டும். உன்னை மேற்கொள்ள, உன்னை அழிக்க எவனுக்கு உரிமை கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலைக்காக, ஐம்புலங்களை அடக்கி ஆண்டு ஜெய ஜீவியத்திற்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக கர்த்தர் அந்த வல்லமையை அழித்து உன் பாதங்களுக்கு அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்த போகிறார். ஆமென். எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து மன்றாடி கொண்டிருக்கிறாயே, உன்னால் முடியாததை தேவன் உனக்கு செய்ய போகிறார். தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி இந்த கல்லை புரட்ட போகிறார். ஆமென். நீ உயிர் உள்ளவராய் இயேசுவை பார்ப்பாய். மகிமையிலே இயேசுவை காண்பாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். எகிப்து ஒரு கல், அது அமிழ்ந்து போகும் கல். அதை உன்னை விட்டு எடுத்து போடு. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒண்ணமாய் மாறி மாறி விகாரப்படுகிற, உன் வழிகள் மாறி மாறி விகாரப்படுகிற தன்மைகளை உன்னை விட்டு எடுத்து போடு. விக்கிரகம், முரட்டாட்டம், பொருளாசை, மனிதனை அதிகமாய் மதிப்பது, இவைகளை உன்னை விட்டு வெளியே எடுத்து போடு. நன்றி இல்லாத தன்மை உன்னை விட்டு வெளியே போகட்டும். முரட்டு தன்மைகள் உன்னை விட்டு வெளியே போகட்டும். ஆமென். கல்லான இருதயத்தை எடுத்து போடு. விபச்சார சிந்தையை எடுத்து போடு. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்ல போகிறார். லாசருவே வெளியே வா என்ற வார்த்தை அவர் சொல்லட்டும். வேத வாக்கியங்களை கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, தொழிலுக்காக, ஊழியத்துக்காக கிரியை செய்ய முடியாதபடி எனக்குள்ளும் சில கல்லுகள் இருந்து தடையை உண்டாக்கிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? இனி வரும் சூழ்நிலைகளிலே, இனி வரும் காலங்களிலே, என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் அந்த கல்லை எடுத்து போட தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவரே,
வேத வாக்கியங்களை கேட்கும் பொழுதே நான் உணர்கிறேன், சில கல்லுகளை என்னால் எடுத்து போட முடியும், சில கல்லுகளை எடுத்து போட முடியாமல் நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். உம்முடைய தூதனை அனுப்பி இந்த கல்லை புரட்டும் என்று எத்தனை பேர் மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். நீ புரட்டு, உன்னால் முடியாததை தேவன் புரட்டட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. ஜெபத்துல போராடு, உன்னுடைய கல் புரட்டப்படும். ஆமென். முழங்காலில் போராடு, உன் கல்கள் புரட்டப்படும். ஆமென். விழித்திருந்து போராடு, உன் பிள்ளைகளுக்கு விரோதமான கல்லுகள் புரட்டப்படும். ஆமென். கர்த்தர் தன்னுடைய தூதனை இன்றைக்கு உனக்காக அனுப்பி இருக்கிறார். எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது புரட்டப்படும். ஆமா. கல்லறை திறந்திடவே, பெரும் கல்லது புரண்டிடவே, கல்லறை திறந்திடவே, பெரும் கல்லது புரண்டிடவே, கர்த்தருயிர் தெழுந்தாலே கானம் பாடி மகிழ்ந்திடுவோம். கர்த்தருயிர் தெழுந்தாலே கானம் பாடி மகிழ்ந்திடுவோம். கல்லறை திறந்திடவே, பெரும் கல்லது புரண்டிடவே, அன்பரை திறந்திடவே, பெரும் கல்லது புரண்டிடவே, கர்த்தருயிர் தெழுந்தாலே கானம் பாடி மகிழ்ந்திடுவோம். Hallelujah. கர்த்தருயிர் தெழுந்தாலே கானம் பாடி மகிழ்ந்திடுவோம். கல்லறை திறந்திடவே, பெரும் கல்லது புரண்டிடவே, கல்லறை திறந்திடவே, பெரும் கல்லது புரண்டிடவே, கர்த்தருயிர் தெழுந்தாலே கானம் பாடி மகிழ்ந்திடுவோம். 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 Hallelujah, 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 hallelujah. Amen, 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 hallelujah. கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். நீ என்னென்ன கல்லை எடுத்து போட்டால் அற்புதம் நிகழும் என்று இப்பொழுது கர்த்தர் உன்னோடு திட்டவட்டமாய் பேசி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ராகேலுக்கு உதவியாக யாக்கோபை அனுப்பி அந்த கல்லை புரட்டின தேவன், இந்த தேவ சமூகத்தில் முழங்கால் நிற்கிற உனக்காக மனிதர்களை எழுப்பி உனக்கு சகாயம் பண்ண போகிறார். ஆமென். எவன் புரட்டுவான் என்று தவித்துக் கொண்டிருந்த அந்த பெண்களுக்காக தூதனை அனுப்பின கர்த்தர் உனக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த கல்லுகளை புரட்ட போகிறார். ஹல்லேலூயா. ஆம். அன்றைக்கு கல்லறை அண்டை வந்து அந்த கல்லை எடுத்து போடு என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கடந்து வந்து அற்புதங்களை செய்ய முடியாதபடி தடுத்திருக்கிற அந்த கல்லை எடுத்து போடும்படியாக தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்காக மனிதர்களை எழுப்பி நம்முடைய தடைகளை அவர் மாற்றப் போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாம். நமக்காக தூதர்களை அனுப்பி கல்லுகளை புரட்ட போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாம்.
இந்த கல்லுகள் போய் எவைகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த கல்லை புரட்டப்பட்ட பொழுது அந்த இடத்துல அந்த பெண்கள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அதுபோல நம்முடைய கற்கள் புரட்டப்பட்டு வருகைக்கு தடையாய் உள்ள எல்லா அனுபவங்களும் மாற்றப்பட்டு நாம் அவரை சந்தித்து அவரை முகமுகமாய் நாம் சந்திக்க போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் இனியும் எல்லா கல்லுகளும் புரட்டப்பட்டுள்ளா. இயேசு வரும் பொழுது மகிமையிலே அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.